சார், இப்போ காமனா எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சில கப்பிள்ஸ் வந்து நம்மள அப்ரோச் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்க? நீங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்க? எவாலுவேட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஆண்ட்ராலஜிஸ்டுக்கெல்லாம் நிறைய பேர் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோட பார்க்குறோம். ஏன்னா அவங்க எல்லாருமே இங்கே வராங்கன்றதுனால. பட் ஒரு கப்புளாக அவங்க வராங்க, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனோட வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து கம்ஃபர்ட் தான். ஏன்னா மேபி அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு என்னதான் நிறைய காசஸ், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காசாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் நம்ம பார்க்குறது மெயினாக ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், ஆங்ஸைட்டி, அதாவது கரெக்டாக பண்ண முடியுமா முடியாதா, அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மீட் பண்ணிக்கிறதே ரொம்ப டைம் கம்மியாக தான் கிடைக்குது. ப்ளஸ் அந்த ஃபர்டிலிட்டின்னு வரும்போது அந்த ப்ரெஷரும் அவங்க மைண்டில் வரும். ஸோ அவங்களுக்கு நம்ம பேசிக் அசஸ்மெண்ட், எக்ஸாமினேஷன், இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குறது, முன்னாடி உங்களோட எரெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ கொஞ்ச நாளாக தான் கம்மியாக இருக்கா அப்படின்றத அசஸ் பண்ணுறது. அதே மாதிரி எங்ககிட்ட ஆண்ட்ராலஜி கவுன்சிலர் இருக்கார். ஸோ அவங்க வந்து டீட்டெயில்டாக அவங்கள அசஸ் பண்ணி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தனித்தனியாக பேசி ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் 2 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஓப்பன் அப் பண்ணும்போதே அவங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இது இல்லாமல் நம்ம ரொட்டீனாக பண்ணுற டெஸ்ட்டை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we do something called ஆஃபீஸ் எரெக்ஷன் டெஸ்ட். அதில் வந்து எரெக்ஷன் எப்படி வருது, பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணி மெடிக்கல் தெரப்பி ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் கவுன்சிலிங் இது எல்லாத்தையும் கொடுத்து ஓவர் 1 month 1.5 months என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். இதுலேயே நிறைய பேர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவாங்க. பட் இதையும் தாண்டி பெனிட்ரேஷன் பண்ணுறதுலேயே கஷ்டம் இருக்குது, இல்லை இந்த மெடிசன்ஸ் எதுவும் கூட ஒர்க் பண்ணல, நாங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோன்னு வர்றவங்களுக்கு டீட்டெயிலாக என்ன நம்ம எவல்யூஷனும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம்.